உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். வரைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறம் பெறுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறம் பெறுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடியே நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடியே நடனமாடி மகிழ்வேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் நீரே தேவனஞ்சிடே, நீரே தேவனஞ்சிடே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன். சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. புதுகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. புதுகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவனன் கழுதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவனன் கழுதானையா. ரூபமும் உமக்கில்லை சொரூபமும் உமக்கில்லை ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை சொரூபமும் உமக்கில்லை ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து
கடந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் பூவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் பூவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. விசுவாசத்துக்காக ஆண்டவர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க ஆமென். விசுவாசத்துக்காக நான் கூட என்னுடைய மாமனாரை நான் உயர்த்தி சொல்றேன். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லைங்க. எனக்கு ஒரு பெண்ணு கொடுக்கும் போது எனக்கு வீடு கூட ஒண்ணுமே கிழிஞ்ச பணி அவங்களோ வாடகை கொடுக்க முடியாது. ஒண்ணுமே கிடையாது. அவர் மாசம் 1000 ரூபாய் அந்த ஏதோ அவருடைய பணத்தை போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அனுப்பிட்டு இருப்பாரு. ஹரியானாவில் போய் படிச்சுட்டு வந்து பெங்களூருக்கு அடுத்து மேற்படிப்பு படிக்க போக இருந்த நேரம் ஆண்டவரை கொண்டு போனார். அவர் ஜெபம் பண்ணி ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணை கொடுத்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசம் எனக்கு வேணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. மாப்பிள்ளை எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, என்ன வேலை பார்க்குறாரு, எங்க இருக்காரு, என்ன வீடு கட்டியிருக்காரு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அம்மா அப்பா எதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, கண் கலங்காம போகுமா, ஆண்டவரே இந்த பேயை விட்டு விளக்குங்க, இந்த சாசையை விட்டு விலகிட்டு நீங்க உங்க தரிசனம் காண. சொல்லுங்க ஆமென். இந்த மனுஷனுக்கு கொடுன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குற அளவுக்கு நீ விசுவாசத்தை உயர்த்தி வைங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. விளையாட்டுல சொல்லுங்க ஹல்லேலூயா. அது ஒரு விளையாட்டுல விசுவாசத்தின் மூலமா தான் போக முடியும், கண்டு போக முடியாது. இன்னைக்கு நம்ம கண்டா தான் பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சம்பளம், 80,000 சம்பளம், எங்க வேலை பார்க்கறாரு, அம்மா அப்பா எங்க, அவருக்கு பின்புலம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவருக்கு என்ன வீடு வாசல் இருக்கா, சொத்து இருக்கா. சொல்லுங்க ஆமென். சமீப நாட்கள் ஒரு புள்ளி வரும் சொல்லுது, 33 வயசு ஆகி நிறைய பேருக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்ல 1.5 லட்சம் வாங்குற பிள்ளைய 34 வயசானாலும் ஆக மாட்டேங்குது, 35 வயசானாலும் ஆக மாட்டேங்குது. புள்ளி வரும் சொல்லுது 30 இருந்து 35 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை நிறைய இருக்கு. சொல்லுங்க ஆமென். பெரிய பிரச்சனையும் பொம்பளை பிள்ளைய தான். என்ன சொல்லுது, நான் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன், ஹெச்ஆரா இருக்கேன், என்னவா இருக்காரு, என்னவா இருக்க, சிஓவா இருக்கேன், எனக்கு வரவர் கீழே வர்றாரு, நான் 1.5 லட்சம் வாங்குறேன், அவர் 70 தான் வாங்குறாரு, 80 தான் வாங்குறாரு, எனக்கு ரேஞ்சுக்கு வர மாட்டேங்கிறார். சொல்லுங்க ஆமென். கல்லறையில் வருவார், ஏறிட்டு வருவாரு, இடையில எப்படி வருவார், கல்லறைக்கு தான் வருவார், ஆகாது. அப்புறம் டிவியில பார்த்து அழுதுகிட்டு இருக்கு எல்லாம் பாருங்க, கோபிநாத் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் அழுகுது ஓன்னு அழுகு நடக்கிறத சொல்லுவேன். சொல்லுங்க ஆமென். கண்ணுல உனக்கு தேவை நல்ல மாப்பிள்ளை, ஆனால் என்ன செய்யுது சாஸ்திரிகள், ஹெச்ஆர் வேணும், சிஇஓ வேணும், என்னமோ சொல்லி போயிட்டே இருக்கு. காலம் ரொம்ப நான் விளையாட்டு சொல்றேன், மெட்ராஸ், சென்னை, பெங்களூர் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பைபிள் பரிசுத்த பைபிள் சொல்லுங்க, இந்த ரூத்துடைய விசுவாசம் பெரியதாக இருக்குது. சொல்லுங்க ஆமென். ஒண்ணுமே கிடையாது, அவள் அப்படியே தேசத்துக்கு வந்து சேருகிறவள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தேசத்துக்கு வீடு வந்து எருசலேமுக்கு வந்து சேர்ந்தா. சொல்லுங்க ஆமென். இப்பொழுது கதிர் அறுக்கிற நேரம், கோதுமை வார்கோதுமை அறுத்துக் கொண்டிருக்கிற நேரம் சொல்ற மகளே, அவளே சொல்ற, நான் போறேன், இந்த வயலுக்காவது போறேன், போய் கீழே விழுகிற கதிர்களை குறுக்கி கொண்டு வரேன். சொல்லுங்க அவருடைய நிலைமை பாருங்க. அடுத்த நிலத்துல போய் கதிர் விழுகிற கதிரை பொறுக்கி அதை அடிச்சு அந்த கோதுமை கொண்டு வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். சொல்லுங்க ஆமென். இந்த ரூத் அந்த வருகிறாள், எவ்வளவு கஷ்டத்தை பற்றுக்கொண்டுதான் வருது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இந்த மனுஷன் சொல்லுகிறான், போவாஸ் சொல்லுகிறான், என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. என்ன பலன் கிடைப்பதாக? வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. அதற்கு எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? 2:11 பைபிள் திரும்ப பார்ப்போம். ரூத்துடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத் 2:11 வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு
நீ உன் மாமியாருக்காக செய்ததை கொஞ்சம் கமா போட்டு நிறுத்திக்கிறோமா? வசனத்தை முடிக்கணும். சொல்லுங்க ஆமென். நீ உன் மாமியாருக்கு சீக்கிரம் நீ உன் மாமியாருக்கு வெரி குட். இங்கதான் நல்லா சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை கேட்டேன், மாமியாரோட அவனுக்கு என்ன பிரச்சனை? நீ உன் மாமியாருக்கு செய்ததையும் அவன் போவா சொல்றான் பாருங்க. ஏன்னா கவனமா விசாரிக்கணும்ல, நம்ம பொண்ணு எடுத்தா விசாரிக்கணும்ல, விசாரிக்கணும். ஆனா பார்த்தேன் தோலை பார்த்தேன்னா அப்புறம் காலம்புற சாகணும். எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க, உள்ள குணமறிய சம்பந்தி வாயறிய. புரிஞ்சா யாராச்சா? புரியல. உள்ள குணத்தை அறியணும்னா சம்பந்தியுடைய வாய் அறியணும். சம்பந்தியை பேச விட்டு கொஞ்ச நேரம் கேட்டீங்கன்னா உள்ள குணத்தை நடத்திக்கலாம். சொல்லுங்காமே, சம்பந்தி பேசுறத நீங்க கேட்டீங்கன்னாவே உள்ள என்ன குணம் இருக்குன்னு ஜெராக்ஸ் நீங்க கிளியரா எடுத்துக்கலாம். உள்ள குணமறிய சம்பந்தி சொல்றா பாருங்க. இங்க விசாரிக்கலாம். போவாஸ் ரொம்ப சைலண்டா தான் இருக்கிறான், ஆனா விசாரிக்கலாம். சொல்லுங்க ஆமென். நீ உன் மாமியாருக்கு செய்ததையும், நீ உன் மாமியாருக்கு சத்தமா சொல்லு, நீ உன் மாமியாருக்கு விளையாட்டு. மாமியாருக்கு நல்ல செஞ்சா கூட ஆண்டவர் பலன் அளிப்பாரா பாஸ்டர்? நான் சொல்றேன் 100 மடங்கு. சொல்லுங்க ஆமென். இந்த வயசான பாட்டிய ஆறுதல் கொடுத்து கவனிச்சு கொண்டு வந்திருக்கா. கர்த்தர் பெரிய பதவியை வச்சிருந்திருக்கிறாரு. பைபிள் சொல்லுங்க, அந்த வயசான ஆதரவு இல்லாத பாட்டி நகோமி தடுமாறிட்டு இருக்கிறா. அவருக்கு ஆதரவே கிடையாது, யாருமே இல்லை. புருஷன் இல்ல, 2 மகன் இல்ல, ஒரு ஆதரவுக்கு யாருமே இல்ல. சொல்லுங்க ஆமென். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இந்த சின்ன பிள்ளை ரூத்து பின்னாடி வரா, எடுபடி வேலையெல்லாம் செய்யலாம். பைபிள் சொல்லுவார், ஆச்சரியமா. அதனாலதான் சொல்றேன், நீ உன் மாமியாருக்கு செய்ததையும். சொல்லுங்க ஆமென். என்ன செய்த? அவசரத்துக்கு அடிப்ப பாஸ்டர், தேவைப்பட்டா வளர்ந்து அடிப்பேன், தேவைப்பட்டா திட்டுவேன், ரத்தம் வராத வரைக்கும் அடிப்பேன். மனதில் இருக்கணும். சொல்லுங்க ஆமென். நீ உன் மாமியாருக்கு செய்ததையும், அதை ஆண்டவர் கவனிக்கிறாரு. அதை போவாஸ் சொல்லுகிறான் பாரு, நீ உன் மாமியாருக்கு செய்ததையும். வாசிங்க. உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் பிறந்த தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சொல்லுங்க ஆமென். நீங்க விவரமா கேட்க விரும்பினா தான் தெரிவிக்கப்படும். தயவு செய்து நிமிந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். நல்ல சம்பளத்துக்காரன் பாஸ்டர், ஒரே முகாமிட்ட முன்ன போயின்னா அப்புறம் முடியாத இருக்கும், பல மனைவியோடு இருக்கும். நல்ல சம்பளத்துக்காரன் பார்க்க விஜயமா இருக்கான், அஜயமா இருக்கிறான், பிள்ளைங்க தான் வாடும். அப்புறம் தான் கழுதைக்கு வாக்கப்பட்டா என்ன ஆகும்னு தெரிய வேண்டிய. கழுதைக்கு வாழ்க்கப்பட்டா என்ன ஆகும்? அவரு பழைய காலத்து ஆடு, அதனால அவருக்கு தெரியும். கழுதைக்கு வாழ்க்கப்பட்டா அப்புறம் பல்லு போகையில தான் விவரம் தெரியும். பட்டான்னு போடும். முன்ன போனா கடிக்கும், கப்புன்னு கடிச்சு சதை எடுக்கணும், பின்ன போனா படான்னு சாப்பிடும். விளையாட்டு இல்லை. இந்த போவாஸ் விசாரிக்கணும் பாருங்க. சொல்லுங்க ஆமென். ஆளை பார்த்தேன், தோலை பார்த்தேன், மேட்ரிமோனி பார்த்தேன் இல்ல, அந்த சபையை பார்க்கணும், அந்த பாஸ்டரை பார்க்கணும், அந்த பாஸ்டர் நல்லவரான்னு பார்க்கணும். அவர் பாட்டு காணிக்க வாங்கி பொய்ச்சாட்டி சொல்லிடுறாங்க. நான் இங்க யாருக்குமே சொல்றது இல்லை, தெளிவா சொல்லி போட்டீங்களா? உருப்படியா இருந்தா விசுவாசி சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். யாராவது கேட்டாலும் எனக்கு சொல்ல முடியாது. கோயிலுக்கு எப்போது வருவேன், எப்போது கோயிலுக்கு வருவேன், நல்லவனா எனக்கு சொல்ல முடியாது. என் பார்வைக்கு நான் அறிஞ்ச வரைக்கும் அவன் விசுவாசின்னு எனக்கு இருக்கு. நான் சொல்லி என்ன நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லி சொல்லுங்க ஆமென். எனக்கு முகத்தாட்சியே கிடையாது. இங்க போவாஸ் நல்ல தீர்க்கமா விசாரிக்கிறான். சொல்லுங்க ஆமென். மாமியாருக்கு செய்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது மகளே. சொல்லுங்க ஆமென். உன் வாழ்க்கை வரலாறு பூரா எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. உன் வாழ்க்கை முழுசும் எனக்கு விவரமா சொல்லப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தயவுசெய்து சொல்லுங்க ஆமென். இந்த வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. போவாஸ் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள நீ வந்துட்ட. சொல்லுங்க ஆமென். பாவ தேசத்தை விட்டுட்டு, பாவ வழிகளை விட்டுட்டு, பாவ கூட்டத்தை விட்டுட்டு, பாவ ஜனங்களை எல்லாத்தையும் தள்ளிட்டு ஆண்டவர் தான் வேணும் நீ வந்த. சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளுடைய அந்த செட்டைகளுக்குள்ள வந்துட்டு அவர் உன்னுடைய செட்டைகளில் மூடுவார்.
தன்னுடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்துட்டு அவர் அப்படியே உன்னை அடைக்கலமா மூடிடுவார். அது மட்டும் இல்ல, உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் பாருங்க, சொல்லுங்க ஆமே. உண்மையோடு சொல்லுகிறேன், ஒரு உண்மையான விசுவாசி, தேவனை பின்பற்றுகிற ஒரு உண்மையான விசுவாசி, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் யாரா இருந்தாலும் சரிதான், முடிவு சம்பூர்ணமா. சொல்லுங்க ஆமே. ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிக்கும் போது தேவன் அப்படி முடிக்க மாட்டார். ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிக்கும் போது சம்பூர்ணம். இது கர்த்தருடைய வார்த்தை. முடிக்கும் போது உன்னை அப்படி ஓட்டாண்டியா விட மாட்டார். முடிக்கும் போது சம்பூர்ணத்துல முடிப்பார். ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு, இது தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷர்கள் ஆண்டவருடைய கை அதை நிறைவேற்றி தீர்க்கும். வசனம் சொல்கிறது, அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. சொல்லுங்க ஆமே. இதை விளையாடி சொல்லலையே, மகளே ஆசீர்வதிக்கப்படுவாயா, அவரால் உனக்கு நிறைவான பலன். சொல்லுங்க இல்லையா. அதை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார், நிறைவான பலன். இன்னொரு வார்த்தையை சொல்கிறோம், மிக முக்கியமான 2 குறிப்பு இருக்கு. ஐஸ்வர்யமானும் தரித்திரமான வாலிபர்களின் பிறகு நீ போகாததுனாலே உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்க உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. வாசிக்க பார்ப்போம் அந்த வசனத்தை. அதற்கு அவர், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய். வாலிப பிள்ளைலாம் குறிச்சு வைக்கணும். சொல்லுங்க இல்லையா. நான் சின்ன வயது, 17 வயதுல இருந்து பைபிள் படிக்கிறேன். சொல்லுங்க ஆமே. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு எத்தனாவது பைபிளோ தெரியல. பெயின் கடிப்பேன், கோட் போடுவேன், அப்புறம் குறிப்பேன், அப்புறம் இங்கிலீஷ் எழுதுவேன். எத்தனை ஒரு 15-16 பைபிள் இருக்கும். சின்ன சின்ன பைபிள், அப்ப கண்ணு தெரியாம பெரிய பைபிள் வச்சு எழுதிட்டு. சொல்லுங்க ஆமே. எனக்கு இன்னைக்கு இது கடவுளுடைய வார்த்தை கசக்கலை. சொல்லுங்க ஆமே. தேவன் ஒவ்வொரு தடவையும் நம்மளோட பேசுவார். சொல்லுங்க இல்லையா. சொல்றாரு ஒரு மகிமையுள்ள வார்த்தை. கணவனை இழந்தாச்சு, சின்ன வயசு பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒருத்தர் பின்னாடி போகலாம், தப்பு இல்லை. ஒருத்தனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணலாம். அதை சொல்லுகிறான் கோபாஷ். சொல்லுங்க ஆமே. தரித்திரமான அல்லது ஐஸ்வர்யவான செலக்ட் பண்றது, நம்ம புத்திய பொண்ணு செலக்ட் பண்றது தான் பைபிள் சொல்லுது. ப்ளீஸ் லிசன் டு நோட் தி பைபிள். இன்னைக்கு நிறைய இருக்குதான். தேவனுக்கு இடம் கொடுக்கிறது, தேவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது. நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். கர்த்தரை விசுவாசிக்கிற, தேவனுக்கு பயந்து நடக்கிற விசுவாசிக்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஏன் புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு தரித்திரமான வாலிபர், அது வேற எப்படி போட்டுக்கலாம், அஜய் மாதிரி போட்டுக்கோமா, விஜய் மாதிரி போட்டுக்கலாம். யாரோ ஒருத்தர் அவங்க எல்லாம் கிளம்பி ஆயிட்டாங்க, 50-55 வயசு தெரியல. இவன் புத்திக்கு தகுந்த மாதிரி அதைத்தான் போவா சொல்லுகிறான். போவா சொல்றது என்ன? தரித்திரம் ஐஸ்வர்யமான வாலிபர்கள் பிறகு நீ போகாததுனா. சொல்லுங்க நம்மளால செலக்ட் பண்ணி இது சரியா வரும், அது சரியா வரும், நீ போகாததுனா. அப்ப யாரு காத்திருக்கிறா? மாமியார் பேச்சுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒண்ணுமில்லாத கிழவிக்கு பின்னாடி இருந்து மாமியார் சொன்னா கேட்பான்னு உட்கார்ந்து இருக்கிறது. புத்தி இல்லாத பொண்ணு. நம்ம பார்வையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். சொல்லுங்க சொல்லுகிறான் பாருங்க. தரித்திரம் ஐஸ்வர்யமான வாலிபர்களின் பிறகு நீ போகாததுனா உன் முந்தின வாசிங்க அந்த வசனத்துல, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. சொல்லுவாமே. பிந்தி இருக்கிற அந்த நல்ல குணம், நற்குணம் சொல்லுவோம் என்று பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் ஒண்ணு நற்குணம். சொல்லுவாமே. பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் ஒண்ணு நற்குணம். அந்த பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கு. சொல்லுங்க இல்லையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரூத்தை வெறுமையாக விடல, மிகப்பெரிய ஐஸ்வர்யமான இருந்த போவாஸ். சொல்லுங்க ஆமென். அவளை திருமணம் செய்யும். அந்த பைபிள் படிக்கும் போதே பாருங்க, அந்த போவாசுடைய குணம் வெளிப்படுத்துவார். கொஞ்சம் கூட அவசரப்படாதவன் போவாஸ். ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்றேன். சொல்லுங்க ஆமென். ரொம்ப 100% அழகான பொண்ணா இருக்குங்க. பயங்கரதுலாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு பயப்படுறவங்க அது ஒரு தூரத்துல தான் நிற்கும். எனக்கு அனுபவத்துல சொல்லுவேன். 17 வயதுல இருந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு ஜெபிக்கிறேன், பல ஊர்களில் பிரசங்கம் பண்றேன், அழகான பொண்ணுக்கெல்லாம் ஜெபம் பண்றேன், போறேன், அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஒரு காரியமே கிடையாது. நத்திகட்டும். சொல்லுவாமே. தேவனை நேசிக்கிறதுல இது 2வது இடம். கடவுளை நேசிக்கிற மனுஷனுக்கு இது 2வது இடம். சொல்லுவாமே. சத்தமா சொல்லுங்க இல்லையா. தேவனை முதல்ல வச்சிருக்கிற மனுஷனுக்கு எவ்ரிதிங் ஷால் பி செகண்ட். 2வது தான், அது முதல்ல வராது. இந்த போவாசை கவனித்து பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அது அவ்வளவு நிதானமான மனுஷன். சொல்லுவாமே. பொறுமையான மனுஷன். கடவுளுடைய வார்த்தையின்படி முடிவுகளை எடுக்கிற மனுஷன். பைபிள் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தையின்படிதான் தன் முடிவுகளை எடுக்கிறார். முக்கியமான சம்பவத்தை வேதம் சொல்லுகிறது. தன் மாமியார் சொல்லி விடுகிறார், மகளே நீ என்ன செய், குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, எண்ணெயெல்லாம் பூசி பரிமள சென்டெல்லாம் போட்டு நல்லா மணப்பெண்ணு மாதிரி சிங்காரிச்சுக்க. சரி மாமியாரே.
நடு ராத்திரி, சரி சொல்ற கேட்கிறப்ப போவாஸ் சாப்பிட்டுட்டு களத்துல கோதுமை அடிச்சுட்டு தூங்குவான். நடு ராத்திரி ஆயிடும், நீ ஒளிஞ்சிரு. அதை சாப்பிட்டுட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு நடு ராத்திரியில கோதுமையை மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு அங்கே களத்திலே படுத்திருப்பான். சொல்லுங்க, களத்திலே விழிச்சு அதை பாதுகாக்கிறது படுத்திருப்பான். நீ போயிட்டு அவன் நல்லா தூங்கின நேரம் பார்த்து அவன் பாதத்துக்குள்ள போய் போர்வையை தூக்கிட்டு உள்ள படுத்துக்க சொல்லி சொல்லுங்க. அப்படிதான் பைபிள் சொல்லு. அது என்ன சொல்லுகிறான்? அவன் தான் முறையா திருமணம் பண்ண வேண்டியவன். பைபிள் சத்தியத்தின்படி அவன் தான் முறையா திருமணம் பண்ண நமக்கு நெருங்கிய உறவினன். மாமியார் சொல்றதை கேட்டுட்டு போறா. சொல்லுவாமே, நடு ராத்திரியில போர்வை தூக்கிட்டு பாதத்துல சுருட்டி அவன் பிறண்டு படுத்தா ஒரு ஆள் படுத்திருக்கு, கால் பட்டு அலறி எந்திரிக்கிறான். யாரு? சொல்லுவாமே, நான் தான் உங்களை அடியாளாகிய ரூத், என்மேல் உங்களுடைய போர்வை விரி, என்னை மனைவியா ஏற்றுக்கொள்ளும். சொல்லுவாமே, அழகான இளம் பெண், அவனும் தனியா தான் இருக்கிறான். அவளா தானா வர்றா. சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சொல்லுவாமே, சில ஆட்சி நெருப்பு பஞ்சையும் பக்கத்துல வைக்கக்கூடாது பாச, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கடவுளை நேசிக்கிறவங்க எவ்ரிதிங் ஷால் பி செகண்டரி, அதுதான் கண்டிதான். சொல்லுவாமே, சூழ்நிலை பாசம் என்ன பாசம் செய்யறது? அப்படி இப்படி போயிட்டேன், சாக்கடையில் விழுந்து தான் எந்திரிக்கிறேன், மலத்தை தின்னு நாய் மாதிரி தான் போறேன் வர்றேன். அதெல்லாம் கத்திரத்துல எடுக்கூடாது, கத்திரத்துல எடுக்கூடாது. நாய் இல்ல மலம் திங்கிறதுக்கு, பன்றி அல்ல. நடு ராத்திரியோட இளைஞன் தான், நல்ல வாலிபனான அந்த போவாஸ், நல்ல அறிவுள்ளவன், பணக்காரன். அவளும் அழகுள்ள மோவாபிய ஸ்திரீ. அப்படியே காலில் வந்து கிடக்கான், என்னை மனைவியா ஏற்றுக்கொண்டு சொல்றான். இல்ல மகளே, சொல்லுங்க, இந்த நிதானத்தை பாருங்க. பைபிள் சொல்லுவாமே, ஐஸ்ல நம்ம உருவது இருக்கு. சொல்லுவாமே, வசந்த வாசிப்போம். பாதி ராத்திரியில அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டையில படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உமது அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய மனுஷன் என்றால். அதற்கவன், மகளே, எனக்கு இந்த வேதத்தை தியானிக்கும் போது ஏன் ஒரு கோபமே படலை? நம்மளால அறிவுக்கு அவனுக்கு நடுராத்திரி வந்து ஏன் பேர் கட்டுது, நம்ம ஏன் விட்டாப்புன்னு கோபம் வரும். அப்படி கூட ஒரு கோபம் இல்லையே மனுஷன். சொல்லுவாமே, அப்ப கூட சொல்ல, மகளே நீ கத்தரா என்ன என்ன வரும், கொந்தளிப்பா கோபம் வரும். நடு ராத்திரி அரண்டு படுத்தா பாத்துல ஒரு ஸ்திரீ படுத்திருக்கு, அதான் வயல்ல வந்து பொறுக்கின்ற ஸ்திரீயானவள் தான் கோபம்ல வரும். அப்ப கூட சொல்லி நிதானமா, மகளே கத்தரா நீ, சத்தமா சொல்லுங்க, மகளே நீ. வாசிக்க பார்ப்போம் அடுத்த வசனத்தை. நீ தரித்திரம் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம். ஏன் இந்த வார்த்தையை போவா சொல்லுறான்னா, மாமியார்கிட்ட இருந்து கேட்கிறா, கர்த்தருடைய சித்தத்தின்படி இப்படிதான் அவங்க திருமணம் செய்யணும்னு சொல்றா. சொல்லுங்காமே, கர்த்தருடைய வேத புத்தகத்துல இப்படிதான் திருமணம் செய்யணும்னு இருக்கு மகளே. அதனால கண்கண்ட பின்னாடி நம்ம போயிட முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கு வாட்ட சாட்டமா இருக்கு நம்ம போக முடியாது. கடவுளுடைய சத்தியம் இப்படிதான் இருக்கு. சொல்லுங்காமே, கடவுளுடைய சத்தியம் இப்படிதான் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லுகிறான், நீ விதவையா இருந்தா கூட கர்த்தருக்கு உட்பட்ட எவளையாகிலும் திருமணம் செய்ய விடுதலையா இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவ விதவை பெண்ணா இருக்கலாம், மனைவி இழந்து ஒருத்தன் விதவையா இருக்கலாம், ஆண் இருக்கலாம். அவங்க கூட என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உட்பட்ட எவளையும் திருமணம் பண்ணணும் பைபிள் சொல்லுது. சொல்லுவாங்க போதும், அது நமக்கு நேரம் இல்லை. சொல்லுங்க, இல்லையா? சத்திய வார்த்தையில சொல்லுகிறது. ஆகவேதான் சொல்லுகிறான், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். வசனத்துல அருமையான அந்த வார்த்தையை ஆண்கள் கவனிக்கணும். சொல்ல பாருங்க, அவளை அவமானப்படுத்த விரும்பல. சொல்லாமே, 6 படி வார்க்கோதுமை எடுத்து, 6 படியா போட்டிருக்கு, எத்தனை படி போட்டிருக்கு? 6 படி வார்க்கோதுமையை மூட்டையா கட்டி ரூத்து தலையில தூக்கி வச்சு சொல்லாமே, சொல்ல பாருங்க, பொழுது விடியறதுக்குள்ள, வெளிச்சம் வர்றதுக்குள்ள, ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போயிரு. எத்தனை கவனிக்கிற? சொல்லுங்க, சத்தம் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய மகிமையோட வார்த்தை தெரியுமா? இந்த களத்துக்கு ஒரு பெண் வந்தான்னு தெரியல. சொல்லுங்க, நடு ராத்திரியில இந்த கோதுமை அடிக்கிற களத்துக்கு ஒரு இளம் பெண் வந்தான்னு தெரியக்கூடாது யாருக்கும். தெரிஞ்சா என் பேர் இப்ப வெளியே யோக்கியமாய் பேசுறான் அந்த போவாஸ், பரிசுத்தம் பேசுறான், யோக்கியம் பேசுறான். ஆனா நடு ராத்திரியில ரூத்துங்கிற ஒரு பொண்ணு அவன்கிட்ட வந்துட்டு போகுதுன்னு பேசுவான். உன் பேரும் கிடைக்கும், என் பேரும் கிடைக்கும். சொல்லுங்க, சாட்சி எவ்வளவு முக்கியம்? தயவுசெய்து தொடங்கி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சாட்சி எவ்வளவு முக்கியம்? சொல்லுங்க, நமக்கு சாட்சி வேணும். நடு ராத்திரியில போவாசுடைய களத்துக்கு வந்து
என்னமோ பண்ணிட்டு 6 படி கோதுமை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஊரே பேச ஆரம்பிச்சு, விபச்சாரம் பண்ணான்னு பேசி மகளே பொழுது புரியக்கூடாது. வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் மகன் ஒருத்தன் தெரியறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு போயிருக்கணும். உன் பேரும் கிடக்கூடாது, என் பேரும் கிடக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க. வாழ்க்கையில சத்தியம் நம்ம கொண்டு போய் இந்த போவாஸ் சொல்லுங்காமே. கடந்த வாரத்துக்கு பார்த்தோம். இந்த போவாஸ் யாருடைய மகன்? போன வாரம் தான் பேசுறேன். வேசியுடைய மகன். ராகாப் என்கிற வேசிக்கு பிறந்த உள்ளதான் இந்த போவாஸ். என்னைக்கு அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வந்தாலோ அன்னைக்கு சத்தியத்துக்குள்ள தன் பிள்ளையை வளர்க்கிறவளாய் சொல்லுங்க. முந்தின வாழ்க்கை பாவ வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை சாக்கடையான வாழ்க்கை. ஆனா கர்த்தருக்குள்ள வந்த பிறகு அந்த ராகா தன் பிள்ளை எப்படி வளர்த்திருக்கா? ராகாவுடைய பிள்ளைதான் இந்த போவாஸ். எவ்வளவு நிதானம், எவ்வளவு பொறுமை சொல்லுங்க. அவன் எடுக்கிற முடிவு கர்த்தருக்கு பயந்த முடிவு எடுக்கிறான். சொல்லுகிறான் அவருடைய ஒரே ஒரு காரியம், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் இருக்கிறான். ஏன் அது முக்கியமானதுன்னா, நான் அவசரப்பட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதா அந்த அர்த்தம். சொல்லுங்க. இவ விரும்பி வருகிறான். நான் சொல்றேன், நான் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டேன். போவாஸ் என்ன சொல்றான்? நான் அவசரப்பட்டு எதையுமே செய்ய மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடுத்தடுத்து செய்வேன். என்னை விட முக்கியமான சொந்தக்காரன் இருக்கிறான். அவனை திருமணம் பண்ணக்கூடியவன். சொல்லுங்க. அவன் வேணாம்னு சொன்னா தான் நான் என்ன செய்ய முடியும்? திருமணம் செய்ய முடியும். கவனிக்க சொல்லுங்க. இது எதை குறிக்கிறது? அவனுடைய நிதானத்தை குறிக்கிறது, பொறுமையை குறிக்கிறது. கர்த்தரை முதல்ல வைக்கிறான், ஆண்டவருடைய சத்தியத்தை முதல்ல வைக்கிறான். பாக்கி எல்லாமே ரெண்டாவது தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கர்த்தரை விட நீ முக்கியம் இல்லை. அதான் விஷயம். சொல்லுங்க. நீ நல்லவர், பணசாலி, நீ உத்தமமானவர், மாமியாருக்கு சேவை செய்யறவர், 100 மார்க் உனக்கு போடலாம். ஆனா கர்த்தர் எனக்கு சத்தியத்தின்படி அந்த தடை இருக்கு. ரொம்ப சொந்தக்காரன் இருக்கு, அவன் தான் கல்யாணம் பண்ணலாம். இது கர்த்தர் சொன்னது. சொல்லுங்க. என்னை விட ஒரு நெருங்கிய ஒரு உறவினர் இருக்கிறான். கர்த்தருடைய சத்தியத்தின்படி இந்த லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யார் திருமணம் செய்யலாம். இவன் திருமணம் பண்ணா யார் திருமணம் பண்ணலாம். நீ கூட நீங்க கோர்ட்டு போனீங்கன்னு வச்சுங்க, பிள்ளை இல்லாம செத்து போயிட்டாங்க, குழந்தை இல்லாம செத்து போயிட்டாங்க, ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்துக்கு யார் வாரிசுங்கிறத கோர்ட்டு தான் சொல்லும். சொல்லுங்க. அப்படி தாயில போனா சகோதரர் சகோதரி வரிசையா வரும். இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்களும் இல்லைன்னா இவங்க, இவங்களும் இல்லைன்னா இவங்கன்னு வரிசையா வந்துட்டு. அப்பா அம்மா இல்ல, அடுத்த யார் இருக்கா? சகோதர சகோதரி. அவனும் இல்ல, அடுத்த யார் இருக்கா? சட்டத்தின்படி எது சரியோ அதுதான் கோர்ட்டு செல்லும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? சொல்லுங்க. போவாஸ் விரும்பினா கூட திருமணம் செய்ய முடியாது. ஏன்? கர்த்தரை மதிக்கிறவர், கர்த்தருடைய சத்தியத்தை முதல்ல வைக்கிற மனுஷன் போவாஸ். சொல்லுங்க. லேவியா சொல்லுகிறான், என் மகளே சொந்தக்காரன் நெருங்கி ஒருத்தர் அவனை கேட்பான். அடுத்த நாள் காலையில கூப்பிடுறான். எல்லாரும் ஊர் மூப்பரெல்லாம் கூப்பிட்டு வா, போய் இங்க வான்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்லுறான், மோவாப் தேசத்துல இருந்து ஸ்திரீ வந்திருக்கிறான், ரூத், நகோமியை பின்பற்றி அவளை நீ என்ன செய்யணும்? அவளுடைய நிலம் பூரா கிடக்க அருமையா சொல்லுகிறான். அவளுக்கு சொந்தமான நிலம் இருக்கு, நீ வாங்கிக்க. யாரும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கு, 10 ஏக்கர் நிலம் இருக்கு நகோமிக்கு, அதை நீ வாங்கிக்கணும். நான் வாங்கிக்கிறேன். சொல்லுங்க. இந்த நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவளுடைய ரூத்தை நீ கல்யாணம் பண்ண சொல்லுறான். நான் பண்ண மாட்டேன். ரூத்துக்கு பிறக்கிற பிள்ளை அது என் பேர் வழங்காது, எனக்கு வேண்டாம். ஆனா நிலம் வேணுமா? விழுறான். ரூத்துக்கு சொந்தமான, நகோமிக்கு சொந்தமான நிலம் இருக்கு. இஸ்ரேல்ல யாரு வேணாலும் நிலத்தை விற்க கூடாது. இன்னைக்கு இருக்கு. இஸ்ரேல்ல இருக்கிற நிலத்தை நீங்க போய் வாங்க முடியாது. அண்ணன் தம்பி அந்த சந்ததிக்கு தான் போகணும். யாரும் நினைச்ச உடனே வாங்க முடியாது. சட்டம், கர்த்தருடைய சட்டம் அது. இந்த சுதந்திரம்னு சொல்றது அதுக்கு பேரு. அப்பதான் அந்த பேர் நினைக்கும். இன்னொரு பேர்கள் அப்படி வந்துட்டு ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நிலத்தை ஆசைப்பட்டு நிலத்தை வாங்கிக்கிறாங்கிறான். ரூத்தை வேணாங்கிறான். உடனே சொன்ன உடனே செருப்பை கழட்டி போட்டு, பைபிள் சொல்கிறது அந்த கால வழக்கத்தின்படி தன்னுடைய செருப்பை கழட்டி போட்டோம். திருமணம் செய்யறவன் செருப்பை போடு. அப்படிதான் வசனம் சொல்கிறது. சத்தியத்தின்படி சொல்லுவானே, சத்தியத்தின்படி இந்த ரூத்தை போவாஸ் திருமணம் செய்யலாம். கர்த்தரோட ஆசீர்வதித்து அந்த சந்ததியை வாசிக்கிறோம். தாவீதுடைய சந்ததியா சொல்லுங்க. வேதம் அருமையாய் சொல்லுகிறது, ராகாபுடைய வேசி, ராகாப் என்கிற வேசி, அவள் தேவனுக்குள்ள பரிபூர்ணமா வந்தவருடைய வாழ்க்கை மாறி பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கு பயந்து நடந்த போது அவளுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறார், போவாஸ். சொல்லுங்க. இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ, பாவம், பாவ வழி, அக்கிரம வழி, எதுவும் எனக்கு வேணாம், கர்த்தர் தான் வேணும்னு வர்ற இந்த ரூத்தை கொண்டு வந்து போவாஸோட ஆண்டவர் இணைக்கிறார். சொல்லுங்க. போவாஸோட இணைத்து தாவீதுடைய சந்ததியை கொண்டு வருகிறார். பைபிள் சொல்லுகிறது, தாவீதுடைய சந்ததிகளை இயேசு கொண்டு. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழுப்பி நிற்கணும், ஜெபம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். தேவனை வைராக்கியத்தோடு பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு சேவிக்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உத்தம இருதயத்தோடு
பயபக்தியோடு வைராக்கியத்தோடு கர்த்தரை சேவிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. glory to God. கர்த்தர் கைவிடுகிறதே நன்றி ஆண்டவரே. glory to God. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.